அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். 2024 வருஷம் டில் டு டேட் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை கொடுத்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை பத்தின டீடைல்டு பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் இந்த வீடியோல இருக்க போகுது. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ்ல எஸ்எஸ்என்ல இருந்து ஆரம்பிச்சு கடக்கோடி வரைக்கும் இருக்கிற எல்லா காலேஜஸ்லுமே இந்த டைம் பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப சுமாரா தான் இருக்கு. எந்த அளவுக்கு சுமாருன்னு பார்த்தோம்னா இந்த 70 to 80% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்றதே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இனிமே ஏப்ரல் மாசம் வரைக்கும் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு. ஸோ அதனால எந்த இதுவுமே நம்ம இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியாது. பட் டில் டு டேட் 92.7% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸை கொடுத்திருக்கிற ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி சென்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு அட்டானமஸ் காலேஜா பார்க்கப்படுது. இந்த காலேஜோட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ ஷேர் பண்றோம். இது வெறும் நம்பர்ஸ்க்காக மட்டும் தான் இருக்கும் ப்ரோ, நீங்க வந்து வெப்சைட்ல போட்டதும் நீங்க எடுத்து போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ்ல போட ஆரம்பிச்சிருப்பீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம நேரடியா அங்க இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்கின ஸ்டூடெண்ட்டையே இன்டர்வியூ பண்ணிருக்கோம். I'm currently in CEC department, computer science department, final year student. I got placed in a Zscaler company. 26.5 lakh is my package. இந்த ஜாப் வந்து எனக்கு வந்து லைக் வேரியஸ் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் தான் கிடச்சிது. அடுத்த வீடியோஸாக நம்ம கொடுப்போம். இப்படி தமிழ்நாட்டோட தலை சிறந்த கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களை நம்ம நேரடியாக போய் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். எஸ்எஸ்என்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா காலேஜும் நம்ம போய் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கே படிக்கிற மாணவர்கள் அந்த காலேஜை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமார் தான். பட் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் உண்மையாகவே ஹையஸ்ட் நம்பர்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப அதிகமான டெக்னிக்கல் ஒர்க்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக இந்த காலேஜில் மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து தெரிய வருது. 40 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. 2 பேர் வந்து பார்த்தோம்னா 20 லட்சம் ரூபாய்க்கும் மேல ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. அதுல அந்த 2 பேர்த்துல ஒரு ஆளை தான் நம்ம இந்த இன்ட்ராக்ஷனுக்கு நம்ம கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவங்களும் அந்த காலேஜ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள வரலாம். நம்ம விஐடிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இன்கிரெடிபிள் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் விஐடி வேலூர். ஆப்வியஸ்லி இந்தியாவோட தலை சிறந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற விஐடி வேலூர் பத்தின வீடியோ போடுறோம். அந்த வீடியோட கமெண்ட்ஸுக்கு கீழே சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற அனாலிசிஸ் வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அந்த கமெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அந்த கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சிஐடியோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி அவங்க வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம். டிசம்பர் மாசம் அவங்க வெப்சைட்ல இந்த விஷயத்தை அப்டேட் பண்றாங்க. டிசம்பர் மாசம் கடைசி வரைக்குமே என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்க படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நேரடியாக போய் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம இன்டராக்ஷனுமே பண்றோம். இப்போ இந்த வீடியோல டில் டு டேட் அவங்க 92.71% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ டீடைல்டா பார்த்துடலாம். இது வந்து இந்த ஒரு கல்லூரிக்கு மட்டும் கிடையாது. எந்த காலேஜ் நீங்க அடுத்ததா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கேட்குறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அஃபீஷியலா அவங்க கல்லூரி நிர்வாகம் சைட்ல இருந்து இதுதான் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கிராஸ் செக் பண்ணி அங்க படிக்கிற பசங்க கிட்ட ஒரு சின்னதா இன்டராக்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த காலேஜ் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ்க்கு அட்மிஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓபன் பண்ணிட்டாங்க. தேவைப்படும் மாணவர்கள் இந்த கல்லூரியோட நேரடியா நீங்க அணுகலாம். ஸோ அவங்களோட வெப்சைட்ல அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கால் பண்ணி கேட்டு நேரடியாக போய் விசிட் பண்ணலாம். இந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் என்னங்கிறத நீங்க அங்க போய் கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 40 lakhs per annum சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. செகண்ட்லி பார்த்தோம்னா 20 lakhsக்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கினவங்க 2 பேர். அதுல வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து இந்த 40 lakhs வாங்கின ஒருத்தரும், இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த 26 or 27 அவர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரும் 20 lakhsக்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா 10 lakhs and above 10 லட்சத்துக்கும் மேல சேலரி பேக்கேஜ் வாங்கின இந்த ரெசெஷன்ல இந்த நம்பர் வந்து பெரிய நம்பர்னு சொல்லலாம். 61 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க 10 லட்சத்துக்கும் மேல. 10 lakhs and above 2024 வருஷம் பாஸ் அவுட். இப்போ இந்த வருஷம் வெளியே போற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு ஏப்ரல் மாசத்தோட காலேஜ் முடியுது, சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்டமா இந்த 61 அப்படிங்கிற நம்பர்ல அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கின 2 பேர் வரமாட்டாங்க. இந்த அதாவது சொல்ல போனா இந்த 61 பேருமே 10 lakhs and above அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர். அதுக்கு அடுத்த கட்டமா 6 lakhsக்கு மேல சேலரி, 6 and above 6 லட்சம் பிளஸ் 6 லட்சத்துக்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கினவங்க 288 மாணவர்கள். அதாவது ஹியூஜ் கவுண்டிங். இந்த கவுண்ட் 288 ஸ்டூடெண்ட்ஸ் 6 lakhs and above சேலரி பேக்கேஜ் வாங்குறதுங்கிறது ட்ரீம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதாவது 10 lakhs and above வந்து ட்ரீம் ஆஃபர் தான். பட் இந்த ரிசெஷன் டைம்ல 6 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கினாலே
என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் ஆஃபரா தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய இடங்கள்ல வந்து வேலையில் இருக்கவங்க வேலையை விட்டு தூக்குறாங்க. பிளிப்கார்ட்ல தேவையில்லாம இருக்கிற ஒரு செஷனா நாங்க பார்க்கப்படுற எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்லிட்டு நேத்து வந்து ஒரு புதுசா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு. ஸ்கிரீன்ல தெரிஞ்சிட்டு இருக்கும். அது ஆர்டிகலுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பேடிஎம்ல இருந்து நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்குறாங்க. இதெல்லாம் இந்தியன் ஆரிஜின் கம்பெனிஸ், நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ரிசெஷன்ல மாட்டதை பார்த்தோம். பட் இந்தியன் பேஸ்டு கம்பெனிஸே வேலையை விட்டு தூக்குற நிலைமையில 6 லட்சம் ரூபாய்க்கும் மேல சேலரி பேக்கேஜ் வாங்குறதே ஒரு ட்ரீம் ஆஃபர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 288 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீம் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்த கட்டமா 4 lakhs and above 4 லட்சத்துக்கும் மேல சேலரி பேக்கேஜ் வாங்கினவங்க. இந்த 4 லட்சத்துக்கும் மேல சேலரி பேக்கேஜ் வாங்கினவங்களோட எண்ணிக்கையில இந்த 6 lakhs சொன்னேன் இல்லைங்களா, அந்த 288 பேர் வரமாட்டாங்க. 288 பேர் இல்லாம 4 லட்சம் 5 லட்சம் இந்த 2 சேலரி பேக்கேஜ்ல மட்டும் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 305 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமா 305 plus 288 அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு பிளஸ் 61 இந்த இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 600 640 ஒரு 650 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. இதோட எண்ணிக்கை வந்து 92.71% டிசம்பர் 2023. சொல்ல போனா ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்டமா இனிமே இந்த காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இனிமே ஒரு 7% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சோம்னா அவங்க சொல்ற விஷயம் இன்னுமே எங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 months டைம் இருக்கு, அவங்களும் பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ், இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1399. இது நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்லையும் சூஸ் பண்ணலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல ஹையஸ்ட் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன ஒரு காலேஜும் கூட. ஸோ இப்போ மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சதுக்கும் ஏன் இந்த காலேஜ் இந்த அளவுக்கு மாணவர்கள் சூஸ் பண்றாங்கன்னு உண்மையாவே அதிகமான பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்ல சேலரி பேக்கேஜ்ல கொடுத்துருக்காங்க. 4 lakhsக்கு மேல தான் இங்க இருக்கிற 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் காலேஜஸ் போகும்போது ரிசெஷன்லயும் அந்த காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களான்னு வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. இன்னுமே நிறைய கல்லூரிகளோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து அப்டேட்டடா அவங்களோட வெப்சைட்ல போட கிடையாது, ஒரு சிலர் போட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஏதாவது அண்ணா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயமா அதையுமே நான் பாக்குறேன். நிறைய கல்லூரிகள் வந்து ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதையுமே நம்ம லைம் லைட்டுக்கு கொண்டு வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த அளவுக்கு 92.71% இன்ன தேதிக்கு 2024 பேட்சுக்கு கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ்ல எந்த காலேஜும் பிளேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் அந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். இப்ஸோ ஏதாவது காலேஜ் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதையுமே நான் செக் பண்ணி அடுத்த வீடியோவா கொடுக்குறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.